ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டிடிசிபி அப்ரூவல் செய்யப்பட்ட பிளாட் லே அவுட்டா இருக்கட்டும், பில்டிங் அப்ரூவல் பிளானா இருக்கட்டும், இது எல்லாமே ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் இப்போ வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இது வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல தான் உங்களுக்கு நான் வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்க வீட்டில் இப்போ நீங்க ரீசெண்டாக தான் 2023 டு 24 இந்த இயர்ல நீங்க வந்து புதுசா பிளான் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல ஏற்கனவே நீங்க பிளான் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான காப்பி எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றது? நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? இந்த மாதிரியான பிளான் அப்ரூவல் காப்பி எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றது? அது மட்டும் இல்லாம அந்த டிஎம்ஆர் லெட்டர் எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்றது? அது மட்டும் இல்லாம டிடிசிபி அப்ரூவல் வாங்கப்பட்ட அந்த டோட்டல் லேண்டுக்கான அந்த லேஅவுட்ஸ் எஃப்என்பின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கான லேஅவுட்ஸ் எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுக்கான வெப்சைட் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதான் வந்து நம்ம தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல்னு சொல்றாங்க. அதாவது பிளான் அப்ரூவல் பண்றதுக்காகவே அப்ரூவலுக்கு நம்ம அப்ளை பண்றதுக்காகவே தனியா ஒரு பிரத்யேகமா ஒரு வெப்சைட் வந்து கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து லான்ச் பண்ணாங்க. இது லான்ச் பண்ணும்போது கூட நம்ம சேனல்ல உங்களுக்கு வீடியோ நான் போட்டிருப்பேன். பார்த்தவங்களுக்கு தெரியும். ஓகே, இப்ப இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளான், அதாவது உங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பிளான் நம்ம அப்ரூவல் வாங்குவோம் பாத்தீங்களா? நீங்க டவுன் பஞ்சாயத்துல வந்து வாங்குறதா இருக்கட்டும், இல்ல ரூரல் பஞ்சாயத்துல நீங்க வாங்கிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கான அந்த அப்ரூவல் பிளான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து அந்த பிளான் வந்து மிஸ் ஆயிருச்சு, இல்ல அந்த பிளான் வந்து யார் வந்து வாங்கியிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னாலும் நீங்க ஆன்லைன்ல இருந்து செக் பண்ணிக்கிற முடியும். இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் போன வாரத்துல. அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு வந்து ஓபன் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல வந்து பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அதாவது புதிய வீட்டுமனை வாங்குறதுக்கு முன்னாடி வந்து பிளான் அப்ரூவல், டிடிசிபி அப்ரூவல் வாங்குறதுக்கு வாங்கப்பட்ட அந்த பிளாட் வந்து எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவா போட்டிருந்தேன். அதாவது லே அவுட் எப்படி டவுன்லோட் பண்றேன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2018க்கு முன்னாடி இருக்கக்கூடிய லேண்டுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து பொருந்தும் அப்படிங்கறத உங்களால வந்து பார்க்க முடிஞ்சது. இந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, பிரதர் நாங்க வந்து 2023, 24, 21ல நாங்க வந்து என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா பிளான் வந்து அப்ரூவல் வாங்கியிருந்தோம். ஆனா அத வந்து எங்கனால டவுன்லோட் பண்ண முடியலையே. நீங்க சொல்ற வீடியோல வந்து எங்கனால வந்து அது சரியா வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியல. அத பத்தி கொஞ்சம் வீடியோ வந்து போடுங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அப்டேட் வந்து இப்ப ரீசென்ட்டா கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டாங்க. சரி, இந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு தனியா வந்து வீடியோவா போடலாமே அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம எப்படி வந்து அத எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க எதுவுமே கிளிக் பண்ண தேவையில்ல. ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க மவுஸ் வச்சீங்க அப்படின்னா அப்ரூவ்டு பிளான் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க டிடிசிபி அப்ரூவல் அந்த லேஅவுட் வந்து டவுன்லோட் பண்ண போறீங்களா, இல்ல வந்து ரூரல் பஞ்சாயத்துல உங்களுடைய லேண்ட் வந்து இருக்கா, இல்ல வந்து டவுன் பஞ்சாயத்துல இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுல நீங்க எதுவோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூரல் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே அப்ரூவல் டைப் நீங்க வந்து லேஅவுட், அதாவது வந்து அந்த லேண்டுக்கான லேஅவுட்ஸ் எஃப்என்பி உள்ள மேப், அந்த மேப் மட்டும் டவுன்லோட் பண்ண போறீங்களா, இல்ல பில்டிங் பிளானையும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பில்டிங் பிளானை தான் நான் வந்து எடுக்க போறேன். உங்களுக்கு லைவா பண்ணி காட்டுறேன். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட கரெக்டா வந்து கொடுத்துட்டு எந்த இயர்ல நீங்க வந்து பிளான் வந்து அப்ரூவல் வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த 2023ல ஒரு பிப்ரவரி மாசம் நீங்க வந்து பிளான் அப்ரூவல் வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை கிளிக் பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்தாலே போதும். 2023 ஜனவரி மாசம் இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் யாரெல்லாமே வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்ல அந்த பிளான் அப்ரூவல் வந்து வாங்கியிருந்தாங்களோ, அதாவது வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பிளான் சைட் அப்ரூவல் வந்து வாங்கியிருந்தாங்களோ அந்த லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். உங்களுக்கு வந்து தெரியும் எந்த டேட்ல வந்து நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த டேட்டை வச்சு நீங்க இந்த இடத்துல கண்டுபிடிச்சிக்கலாம். நேம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வராது. ஜஸ்ட் அப்ளிகேஷன் நம்பர் வரும், எந்த டிஸ்ட்ரிக்ட்னு வரும், என்ன டைப் ஆஃப் அப்ரூவல் சொல்லிட்டு வரும். ஏன்னா நம்ம பில்டிங் பிளான் அப்ரூவல்ங்கிறதுனால பில்டிங் பிளான் கொடுத்திருந்தோம். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ரூவல் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் அப்ரூவல் லெட்டர் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். இல்ல பிளான் வந்து நீங்க அப்ரூவல் பண்ணப்பட்ட அந்த பிளான் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய வீடு, உங்களுடைய எஸ்டிமேட் வந்து ஃப்ரண்ட்ல எப்படி இருக்கும், சைடுல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல பிளான் வைஸ் உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. இதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வீடு வந்து கெட்டுற மாதிரி இருக்கும். அவர் ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்து வீடு வந்து கெட்டி முடிக்கணும். சரிங்களா? அப்படி கெட்டி முடிச்சாதான் உங்களுக்கு வீட்டு வரி ரசீது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? இதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய அப்டேட். சப்போஸ் நீங்க வந்து பிளான் லெட்டர் வந்து வாங்கணும், டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் பிளான் அப்ரூவிங் ஃபைனல் அப்ரூவல் லெட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் என்ன அப்படிங்கறதையும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான டேட்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல அப்டேட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அப்ரூவல் பண்ணப்பட்ட அந்த ஒரு
லெட்டரை நீங்க டவுன்லோட் பண்றதா இருந்தாலும் கூட நீங்க வந்து லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் ஆபீசருடைய சிக்னேச்சர் அப்படிங்கிறது வந்து தேவையே இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வந்து டிஜிட்டலா வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணப்பட்டது. சோ நீங்க வந்து இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சைன் மூலமா நீங்க வெரிஃபை பண்ணிட்டீங்கனாலே போதும். இந்த இடத்துல டிக் கிரீன் கலர்ல டிக் விழுந்துரும். அதை எப்படி வந்து வெரிஃபை பண்றது அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல உங்களுக்கு ஒரு வீடியோவா வந்து போட்டிருக்கேன். இந்த ஆதார் கார்டா இருக்கட்டும், பேன் கார்டா இருக்கட்டும், இ-சேவையில் அப்ளை பண்ணப்பட்ட அந்த ஒரு சர்டிபிகேட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி டிஜிட்டலா கொடுக்கக்கூடிய அந்த சர்டிபிகேட்ஸ் எப்படி நம்ம வந்து கிரீன் கலர்ல டிக் வாங்குறது அப்படிங்கறத ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ முழுமையா பார்த்து முடிச்சுட்டு நீங்களும் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த டிக் அதாவது பிடிஎஃப் வந்து வெரிஃபை பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்க மொபைல் போன்லயும் சரி. ஃபியூச்சர்ல எப்பனாலும் உங்களுக்கு வந்து இது வந்து தேவைப்படலாம். இல்ல நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கூட நீங்க ஒரு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து பத்திரமா உங்களுடைய கபோர்ட்ல நீங்க வந்து வச்சுக்கோங்க. இதான் வந்து இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இந்த அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எங்களோட ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.